இப்போ வந்து நான் பார்த்த வரைக்கும் வெயிட் லாஸ் டயட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உடல் எடை சீக்கிரமாக குறையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபால்ஸாக கேலரிஸ் மட்டும் குறைவாக சாப்பிட்டா போகிறோம், நம்ம உடல் எடை குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி குறையிறாங்க. கொஞ்ச நாள் விட்டுட்டாங்கனாக்கா ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அந்த வரைக்கும் குறைஞ்சிருப்பாங்க. அப்புறமா ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா திரும்ப டபுள் குண்டாயிடுறாங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும், வெயிட் லாஸும் நடக்கணும். தட் ஷுட் பி பெர்மனெண்ட். அது அது வந்து எப்படி கிராஜுவலாக அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பேசலாம் மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்னாலே எப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் வெயிட் லாஸ் பற்றி தான். நான் ஒரு 10 kgs குறைச்சிட்டேன் அப்படின்னா அந்த பர்சன் வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா? ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னும் போது நிறைய வகையில் வெயிட் லாஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபேட் லாஸ் என்ன, வாட்டர் லாஸ் என்ன, இந்த இதெல்லாம். ஸோ ஃபேட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அந்த வெயிட் லாஸ் வந்து பெர்மனெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த கேலரிஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த கேலரிஸை கவுண்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ஒரு எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க எப்படி செடென்ட்ரியாக இருக்காங்களா, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களா, அவங்களோட ஒர்க் அவுட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சும், அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் வச்சும், இந்த மாதிரி நிறையா மெத்தட் ஆஃப் வேல அவங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இவ்வளோ கேலரி சாப்பிடணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து 1800 கேலரி சாப்பிடணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அதில் இருந்து கம்மி பண்ணி ஒரு நாளைக்கான அலவன்ஸை விட கம்மி பண்ணி சாப்பிட்றாங்க. அதாவது 1800லேருந்து 500, 1500 இல்லை 1000 இந்த மாதிரி குறைச்சிக்குவாங்க. குறைச்சிட்டு அதில் வெயிட் லாஸ் ஆகுறதுன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து கேலரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கேலரிஸ்லேருந்து கம்மியாக சாப்பிட்றது. ஸோ அப்படி பண்ணும்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து 4 கிலோ குறையணும், 5 கிலோ குறையணும், எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸில் ஃபிட்டன் ஆகணும், அப்படிலாம் நிறைய பேர் கோல்ஸ் வச்சுட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேலரி டெஃபிசிட், அப்படி அந்த கேலரி தேவைப்படுற கேலரியிலேருந்து குறைஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. பட் நீங்கள் கேட்ட மாதிரி சஸ்டைனபிளாக அது வந்து தொடர்ந்து பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நாளைக்கு அதே மாதிரி கேலரி டெஃபிசிட்டில் நீங்கள் சாப்பிட முடியும் அப்படின்னா அது ஹைலி இம்பாசிபிள். ஒன்று சஸ்டைனபிளாக தொடர்ந்து பண்ண முடியாது. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கேலரி டெஃபிசிட்டில். செகண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கிரேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸ்வீட் சாப்பிடணும். ஸோ நீங்கள் கேலரி கம்மி பண்ணும்போது சுகர் கட் பண்ணிடுவீங்க. சுகரெல்லாம் ரெகுலராகவே கட் பண்ணலாம். கார்போஹைட்ரேட்ஸ்லாம் ரொம்ப கட் பண்ண தேவை வரும். அப்போ தான் நீங்கள் கேலரியை குறைக்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு 2 months 3 months கஷ்டப்பட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிரேவிங் ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸோ அகெயின் திரும்பி வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகும். ஸோ இது ஒன்று. இதெல்லாம் விட ரொம்ப அன்சேஃபான விஷயம் என்னென்னா டெஃபிஷியன்சி. ஸோ நீங்கள் கேலரியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் தேவையான நியூட்ரியன்ஸை கன்சியூம் பண்ண மாட்டீங்க. ஸோ அதில் அயன் இருக்கலாம், கால்சியம் இருக்கலாம், மற்ற வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய லாஸ் பாடியில் டெஃபிஷியன்சி ஜோனில் போகும். ஸோ கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க, அது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக வெயிட் லாஸ் இருக்கணும், வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலி ஒரு 1800 கிலோ கேலரி சாப்பிட வேண்டிய ஒரு பர்சன் 800 கட் பண்ணுறது, 700 கட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பான வே ஆஃப் அப்ரோச். பண்ணலாம், ஒரு 200 வேணும்னா பண்ணலாம், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம். அதெல்லாம் 200 குறைச்சிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். டிராஸ்டிக்காக கேலரிஸை கட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி இதை வந்து இன்னும் ஹெல்த்தியான வேலை பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1800 இருந்தும் என்ன சாய்ஸ் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறீங்கிறது முக்கியம். அந்த 1800 கார்ப்ஸ்லேருந்து வருதா, ப்ரோட்டீன்லேருந்து வருதா, ஃபேட்லேருந்து வருதா, இதுதான் நம்ம 3 மெயினான திங்ஸ் பார்க்க வேண்டியது. இதை வேணால் ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட்டாகவே பேசலாம். எப்படி வந்து சாய்ஸ் ஆஃப் ஃபுட் எடுத்துக்க முடியும், மீட் பண்ண முடியும் கேலரிஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் 1000 அண்டர் சம்படிஸ் கைடன்ஸ் தான் முக்கியம். டெஃபினட்டாக அது பண்ணுறது வந்து கைடன்ஸோட பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணாலோ இல்லை சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்திங்கனாலும் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கைடன்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ கேலரி டெஃபிசிட் அப்படிங்கிறது ஜஸ்ட் கூகுளில் பார்த்துட்டு கேலரி டெஃபிசிட் போகாதீங்க. அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா கைடன்ஸோட கொஞ்ச நாளைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதோட அட்வைஸையும் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வெயிட் லாஸ், அந்த ஜேர்னி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். அண்ட் டெஃபிஷியன்சி ஜோனில் எதுவும் ஹெல்த் இஷ்யூஸில் போகாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூம்மா.
ஒரு ஒரு நல்ல என்ன சொல்கிறது விழிப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் வந்து தவறான பழக்கங்கள், தவறான டயட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.